அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் இப்போ சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இன்று புரோதி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆங்கில வருடம் 17 டிசம்பர் 2024. இன்று சமநோக்கு நாள். கருத்தில் கொள்ளுக, இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:17 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். திதி இன்று பிற்பகல் 1:11 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் சித்த யோகம். சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் அனுசம். ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். சந்திராசன நட்சத்திரம் அனுசம். ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. காலை நல்ல நேரம் வந்து காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, இரவு 7:30 to 8:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, இரவு 7:30 to 8:30. ராகு காலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. ராகு காலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30. குளிகை மதியம் 12 to 1:30. இன்று சூலம் வந்து வடக்கு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராசியின் அடிப்படையில் பொருந்தும், நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். அதன் அடிப்படையில் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த பயனை நீங்கள் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய இந்த நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நாள் தான் இன்று. சக ஊழியர்களும் சரி, அலுவலகத்தில் நண்பர்களும் சரி, இவர்கிட்ட வந்து இன்று மிக நெருக்கமாக பழகுவார்கள். இவருக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று இருக்குது. அதே போல் சிறு தொழில் செய்வர்களுக்கும் வருமானம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்குது. இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை வந்து அதிகமாகும், அதை கருத்தில் கொள்ளணும். பிள்ளைகளிடத்திலும் பாசங்கள் அதிகமாகும், அதை கருத்தில் கொண்டு மேசராசிக்காரர்கள் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால அவங்க இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சிகரம் நாளாக கழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. இப்போ எதுனா இன்று எடுத்த மட்டும் அவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரக்கூடிய நாளாக அமைந்திருப்பதால் நீங்கள் அனைவருக்கிட்டையும் கொஞ்சம் பணிவாக நடந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்புகரமான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். நாள் சுமாராக இருக்கிறதுனால அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி, நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மனதை கட்டுப்படுத்தி, கோபத்தையும் கட்டுப்படுத்தி நீங்கள் இந்த நாளை செலவழிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. இல்லைன்னா அதுக்கு மாறாக நீங்கள் கோபப்பட்டால் உங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் கஷ்டமான நாளாக அமைஞ்சிடும். அதை கருத்தில் கொண்டு ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களை யாராச்சும் கோபம் வரப்பட திட்டினாலும் இல்லை இந்த வார்த்தைகள் சொன்னாலும் சரி, நடந்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் இன்று பணிவுடன் அமைதியுடன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை கருத்தில் கொண்டு ரிஷப ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாகுது. இன்று எந்த தொழிலை செய்தாலும் உற்சாகமாகவும், அதாவது விவாகமும், அதாவது அறிவுத்திறனுடன் செயல்படுவாங்க. இன்று நாள் சிறப்பாக இருக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் எளிதில் செய்து முடிச்சிடுவாங்க. அலுவலகத்திலையும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அதை ஏற்ற போல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாக இருக்குது.
அவங்களும் இந்த நாளை மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இந்த நாளை கழிப்பாங்க. பரிசு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த தனவரவும் இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய நாளாக தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்களும் சரி, இல்லத்தில் கணவன் மனைவியும் சரி ஒற்றுமை கூடும், கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். மேல் அதிகாரிகளால் கடகராசிக்காரர்கள் இன்று பாராட்டப்படலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று சிறப்பான நாள். அவங்க இந்த நாளை அதன் அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் தான். தேவையில்லாத செலவுகள் இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு செலவு வைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வண்டி வாகனங்களில் பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வீண் விரயங்கள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவாகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இன்று இந்த நாளை மிகவும் கவனத்துடன் செலுத்த வேண்டும். அதே போல் உடல் வியாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாடு அவசியம். அதன் அடிப்படையிலேயே அவங்களுடைய செலவுகள் அதிகமாகலாம். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் உணவு கட்டுப்பாடை இன்று கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்டையோ அதாவது எப்படின்னா சக ஊழியர்கிட்ட ஒற்றுமையாக இருந்தால் இன்று அவங்களுக்கு ஏற்பட பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். அதே போல் இல்லத்தரசிக்கிட்டையும் விட்டு கொடுத்து, அதாவது அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை சிம்மராசிக்காரர்கள் கழிக்கணும். சிம்மராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அதன் அடிப்படையிலே நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தலாம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பாகுது. அவங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடிய நாளாக தான் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அதே போல் மேல் அதிகாரிகளால் பாராட்டுகளை அவர்கள் பெறுவார்கள். ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் அதில் அதிகமான உழைப்பை கொடுத்து மேன்மையான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்கும் இன்றைக்கி பஞ்சம் இருக்காது. இருவரும் மன ஒற்றுமையோடு மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளும் நல்ல ஒற்றுமை இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் நல்லா இருக்குது. எந்த வேலை செய்தாலும் ஆர்வமாக வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அதாவது 2 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய வேலையை 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று அவங்கள் அதாவது உடல் வியாதியால் அதாவது பிடித்த உணவுகளை சாப்பிட முடியாத நிலையில் இருந்திருக்கலாம். இன்று துலா ராசிக்காரர்கள் அவங்கள் விருப்பம் போல உணவு அருந்தலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்று நாள் நல்லா இருக்கிறதுனால இந்த ஒரு நாளை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்கள். எந்த வேலை செய்தாலும் மிகவும் ஆர்வமாக செய்யக்கூடிய நாளாக தான் இன்று துலா ராசிக்காரர்கள் இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் அவங்களுக்கு அமையும். கணவன் மனைவியுடையும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அதிகமாக இருந்தாலும் இன்று அது கருத்து வேறுபாடு மறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலே இந்த நாள் அமையும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாளை உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் வெற்றி தேவையோ, எந்தெந்த விஷயத்தில் மகிழ்ச்சி தேவையோ அதன் அடிப்படையில் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம், மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எந்த வேலையை செய்தாலும் அதில் தடங்கள் ஏற்படும். அவங்களுக்கு இந்த நாளன்று நல்லால எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து தான் முடிக்கணும். முயற்சி செய்தாலும் முடிப்பாங்களான்னா தெரியாது. அதனால் இந்த நாளை மிகவும் கவனமுடன் அவங்க கையாளணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ளவோ மிகவும் கவனமாக போகணும். சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும். வண்டி வாகனத்தை மிக வேகமாக இயக்கக்கூடாது. உங்களால் முடிஞ்ச மட்டும் மிகவும் அதாவது எப்படின்னா கண்ணு கருத்துமாக வண்டி இயக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த துன்பங்கள் வராமல் இந்த நாள் செல்லும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சக ஊழியர்கிட்டையும் ஒற்றுமையுடன் பழங்கினீங்கன்னா மன கஷ்டம் வராது, கருத்தில் கொள்ளுங்க. வீட்டிலையும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, கருத்தில் கொண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால மிகவும் கவனத்தோடு இருக்கணும், கருத்தில் கொள்ளுங்க.
தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்று வந்து நாள் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் இன்று வந்து மற்றவங்களுடைய உதவியை நாட வேண்டிய நாளாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ அலுவலகத்துக்கு போகிறாங்கன்னா வண்டி பழுதாகலாம். அந்த வண்டியை விட்டுட்டு ஆட்டோ பிடித்து இல்லை ஒரு டாக்ஸி பிடித்து அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வோடு செய்தால் தான் அதிலிருந்து வெற்றி பெற முடியும். அதே போல் உதவிகளை இன்று நீங்கள் நாடி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இன்று நாள் சரியாக அமையாதால் கடன் கொடுத்தவர்களாம் பிரச்சனை செய்யலாம். இல்லை இந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாலும் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இது நண்பர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அவரால் பிரச்சனை வரலாம். இது அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கையாண்டுனா அவங்களுக்கு இந்த நாள் அமைதியாக இருக்கும். உங்களால் இந்த கடன்லாம் திருப்பி முடியும்ல, அவங்ககிட்ட பேசி வாக்குவாதம் செய்கிறதுக்கு நீங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்று ஒரு நாள் தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுநாள் நாளைக்கு பேசக்குள்ள பேசிக்கலாம். ஏன்னா அன்று வந்து நாள் வந்து மாறிடும். அப்போ வந்து அவங்க மனநிலை மாறிடும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாளை மிகவும் கவனமாக கையாளணும். அதன் அடிப்படையிலே இன்று நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் இந்த நாளை விழிப்புணர்வோடு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அவங்க இன்று இந்த பக்திமயமாக கோயில் திருவிழாக்கள், கோயிலுக்கு செல்வது, ஆன்மீக சுற்றுப்பயணம் அதுபோல் நாளாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இன்று வந்து அவங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த நாள் வந்து அமையும். அவங்க இன்று மிகவும் ஆன்மீகவாதியாக நடந்துப்பாங்க. அதன் அடிப்படையில் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு இருந்த துன்பங்களும் எதுவாக இருந்தாலும் இன்ற நாளில் விலகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் பண வரவும் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாக தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்று அவங்க பக்திமயமாக இருக்கிறதுனால இறையருளால் அவங்களுக்கு தடங்கள் ஏற்பட்ட மன கஷ்டங்களை கொடுத்த எல்லா விஷயங்களும் விலகக்கூடிய நாளாக தான் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இன்று நாளை சிறப்பாக நீங்கள் கையாளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதை விட டவுனாக தான் இருக்குது. இன்று கும்பராசிகள் எந்த வேலையை செய்தாலும் தடைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்ணும் கருத்துமாக இந்த நாளை பின்பற்றி வழிநடத்தினால் உங்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக உங்களால் மாற்றிக்க முடியும். எந்த வேலை செய்தாலும் உங்கள் குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு செய்க. தடைகளை உடைச்சிட்டு நீங்கள் துணிஞ்சு இந்த நாளை வந்து செலவழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாள் தடைகள் மிக்க நாளாக இருப்பதால், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட பொருள் உதவி கேட்டிருந்தாலும் பண உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்காது. அதே போல் மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் கிடைக்காது. சக ஊழியர்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்காது. வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்கு குறைபாடு வரலாம். எல்லா விஷயத்திலையும் இன்று கும்பராசிக்காரர்கள் பொறுமையாக கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு, அதாவது சோதனைகள் வெற்றி, அதாவது லாபங்கள் வெற்றிகள் தராத நாளாக இருந்தாலும் மன கஷ்டங்களில் இருந்து தவிர்க்கிறதுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமாக பேசுனீங்களா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு போட்டிகள், பொறாமைகள், எதிர் இனத்தவரால் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற தொழில், அதாவது எந்த வேலை செய்தாலும் சிறப்பாக செய்தாலும் உங்களுக்கு ஒருத்தவர் போட்டி போட்டு உங்களை விட அதிகமான சிறப்பை பெறணும்னு சொல்லி அவங்க வந்து பார்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் முயற்சித்தீங்கன்னா இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். அதே போல் வந்து வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கும். அந்த மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த சிறு தொழில் செய்வீங்க, தக்காளி வெங்காயம் சொந்தமாக கடை வச்சுருவங்க, நிறுவனம் வச்சுருவங்களாம் இன்று போட்டி போட்டு லாபத்தை பெறக்கூடிய நாளாக அமைஞ்சிருப்பதால் நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைத்து போட்டி போட்டால் ஒண்டி தான் இந்த நாளை வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால் நாளில் வருமானம் அதிகமாக இருக்கும், போட்டியும் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த நாள் மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். கருத்து சொல்லுங்கள். இப்போ 12 ராசிகளினுடைய நிலை இதுதான். நட்சத்திர அடிப்படையில் மாறலாம். ஆனால் என்ன தான் மாறினாலும் இந்த சந்திராசனம் ஒன்றி மாறாது. கருத்தில் கொள்ளுங்கள்.
விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிகவும் கவனமாக தான் இந்த நாளை செலவழிக்கணும், கருத்தில் கொடுங்க. வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள மொபைல் ஃபோனில் பேசிக்கின்னு செல்வதை தவிர்க்கணும். ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஹெல்மெட் அணிஞ்சின்னு போகிறது இன்று சந்திராஷ்டமத்தினால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நட்சத்திர அடிப்படையில் மாற்றங்கள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ராசி அடிப்படையில் மாற்றங்கள் என்பது மாறுவதற்கு அதிலே இருக்குது. ஏன்னா இது 3 நட்சத்திரம் ஒரு ராசியில் வர்றதுனால இந்த ராசிக்காரங்களுடைய தசாபுத்தி அடிப்படை அந்த நட்சத்திரருடைய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து தான் இந்த ராசி பலன் அமையும். அதை கருத்தில் கொள்ளுங்க. என்னடா இவருக்கு சொல்கிறாரு நம்மளுக்கு மாறி நடக்குதுன்னு சொல்லி அதாவது உங்களுக்கு தோணும். அதனால தான் இந்த ராசி பலன் நான் சொல்கிறது இல்லை. இந்த ராசி பலன் நம்ம பதிவு பார்க்குறவங்க ஒரு 10-15 பேர் கேட்டதுனால தான் அவங்களுக்காக சொல்லிட்டுக்கிறேன். அதுக்கு ஏற்றா போல் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. எது எப்படி இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம இந்த நாளை எந்த விஷயமா இருந்தாலும் விழிப்புணர்வோடு நம்ம கழிச்சா எந்த பிரச்சனையும் வராது. கவனமாகவும் அதாவது சிந்திச்சும் பேசினா நம்ம எந்த நாளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறலாம். கருத்தில் கொண்டு இந்த நாளை பயன்பெறுங்க. எம்பெருமான் அருளாலும் முருகப்பெருமான் துணையாலும் முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமான் ஆசீர்வாதத்தாலும் இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.